நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்புறம் அவளோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ட்ரீட்மெண்ட் நல்ல வேலை செய்யுது. அவ இப்போ கோவமா இருக்கா. உங்க மேலதான் ரொம்ப கோவமா இருக்கா. அதனாலதான் அங்க வராம என்கிட்ட வந்திருக்கா. நான் உன்னோட வீட்டுக்கு வரேம்மா. நான் வந்து அவளை அங்க பாக்குறேன். அதெல்லாம் வேண்டாங்க்கா. நான் அனுகிட்ட பேசி புரிய வச்சு நானே அவளை அங்க கூட்டு வரேன். நான் சொன்னா அவ வருவா. சரிக்கா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அனு அவளோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்காளாம். அவ கிரண் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாலாம். அனுவுக்கு ஞாபகங்கள்லாம் வந்துருச்சாம். அந்த பொண்ணு சொன்னா ட்ரீட்மெண்ட் ஜெயிச்சிருச்சு. அவளுக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வந்துருச்சு. அப்போ பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்ல. எல்லாம் மறைச்சு வச்சதுனால அவ என் மேல கோபமா இருக்காளாம். அதனாலதான் அவ வீட்டுக்கே வரல. நான் பயந்தா மாதிரி நடந்துருச்சேன். எல்லாமே தெரிஞ்ச அவ கிரண் கூட போயிட்டா. அதுதான் நிஜம். அப்படின்னா அவனுக்கு தெரியாம எதுக்கு அங்க இருந்து வந்திருப்பா? அவ மனசுல நீதான் இருக்க, கிரண் இல்ல. அவன் கூட்டிட்டு போயிருக்கான், ஆனா அவ தப்பிச்சிருக்கா. உன்கிட்ட வர்றதுக்காக தான் அவ தப்பிச்சிருப்பா. இவ மேல உள்ள கோவத்தினாலதான் அவ இங்க வரல. நானும் அனுவை பார்க்க வரேன். அந்த பொண்ணு அனுவை கூட்டிட்டு இங்க வரேன்னு தான் சொன்னா. அவ வருவா. உங்களை தேடி அவ வருவா. நான் தான் சொன்னேன்ல, அவளால உங்களை விட்டு போக முடியாதுன்னு சொன்னேன்ல. எல்லா தப்பும் என் மேலதான். எல்லாம் தெரிஞ்சு அனு திரும்ப வந்தா நீங்க ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதை விட பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில எனக்கு இதை விட வேற எதுவும் இல்ல. சந்தோஷம் தானே உனக்கு? இவ்வளவு நேரம் நீ பயந்த மாதிரி எதுவும் ஆகலல்ல? அனு கிடைச்சிட்டான்ற விஷயத்த போலீஸ்ட சொல்லிடுவான். இல்லைன்னா போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவனை கொன்னுடுவாங்க. நான் போன் பண்ணிட்டு வரேன். இந்தாங்க. சரிங்க. டே ஜெயந்தா, நீ இப்படி தூங்கிக்கிட்டே இருக்காம பெட்டி எடுத்துட்டு உள்ள வாடா. எனக்கு தூக்கம் வருதுமா, நான் உள்ள வரல. இதை நீங்க தூக்கிக்கோங்கம்மா, அது என்கிட்ட கொடுங்கம்மா. வேண்டாம். யாரு?
ஐயோ அது எல்லாத்தையும் அங்கேயே வைங்க, நான் எடுத்துட்டு வரேன். நிறுத்து. யாருமா நீ? கோபி சார் உங்ககிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்லலையா? நான் இந்த வீட்டோட சர்வன்ட். 2 நாள் ஆச்சுங்க வந்து. நீங்க அமெரிக்கால இருந்து வரீங்கல்ல, இவருக்கு இங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் பிடிக்காது இல்ல. ஓ, அமெரிக்கன் ஸ்டைல்ல சமைக்கணும்ல, அதுக்காக தான் என்ன இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அமெரிக்கன் ஃபுட் எல்லாம் சமைப்பியா? நல்லா செய்வேன். உன்னோட பேர் என்னமா? மணிமேகலை. ஓ, நைஸ் நேம். பாத்தியா, ஒரு பொண்ணை பார்த்ததும் தூக்கெல்லாம் உனக்கு போயிடுச்சு. போடா உள்ள. இதை எடுத்துட்டு வா. கொண்டு வரேன். ஐயோ கடவுளே, என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? அட கடவுளே, ஐயோ, யாரும் இல்லாம எனக்கு இங்க போரா இருந்துச்சு. நீங்க வந்துட்டீங்கல்ல, இப்பதான் நிம்மதியா இருக்கு. யாரும் இல்லையா? சார் எங்க போனாரு? சாரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கண்ணு வலி, கொஞ்ச நாளா அங்கதான் இருக்காரு. சார் உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, அவரு போன்ல என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. டென்ஷன் ஆக்க வேணாம்னு நினைச்சிருப்பாரு. அப்படி பெருசா ஒன்னும் இல்ல, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துருவாரு. அவர் அப்படிதான், என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கால்ல, அவளதான் அவருக்கு பிடிக்கும். இங்க என்ன நடந்தாலும் அவர் அவகிட்டதான் சொல்லுவாரு. அவர் அங்கேயே கிடக்கட்டும், நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அவர் அங்க பார்க்க மாட்டேன். நான் நினைச்சேன் நீங்க அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னு. நான் வந்தது 2 விஷயத்துக்காக மட்டும்தான். முதல்ல ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு என் பையனுக்கு சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லனா அவன் ஏதாவது வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணிப்பான். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்ன மேடம்? அது ரகசியம். அது அவர் தங்கச்சி பத்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது உனக்கு போக போக புரியும். இவங்கள பார்த்தா பொறாம புடிச்சவங்க மாதிரி இருக்கு. பத்மாக்காவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தோணுது. நீ சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் நான் தேடினேன். அணு எங்கேயும் இல்ல. நீ எவ்வளவு பெரிய தந்திரக்காரன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் நிரபராதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க சார். சார் சார் வேணாம் சார். என்ன பேசுறியா? இன்னும் அடிச்சா அவன் செத்துருவான். கொல்லுங்க சார். நீங்க என்ன பண்ணாலும் என்கிட்ட ஒரே ஒரு பதில் மட்டும்தான் இருக்கு. அனு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். என்ன நீங்க கொன்னாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ சார், நான் ராமச்சந்திர பேசுறேன். அனுவோட அப்பா. கிரண் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். அவன் பயங்கரமான ஆளு. நான் நல்லா அடிச்சு கேட்டேன். ஆனா அவன் அணுவை பத்தி எதுவுமே சொல்லல. ஐயோ சார், அனு எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டுல இருக்கா சார். பத்திரமா இருக்கலாம். அவங்க இப்பதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. இப்ப நாங்க மடையன் ஆயிட்டோம். அப்ப அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். உங்க பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கா. அப்புறம் எதுக்காக அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அதெல்லாம் இல்ல சார். அவனை பழி வாங்குறதுக்கு நீங்க எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல? கிரண் அணுவை கட்டாயப்படுத்தி தான் சார் கூட்டிட்டு போயிருக்கான். அதனாலதான் சார் சந்தேகம் வந்தது. சார் சாரி சார், நாங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். உன்னோட சாரி. தேவையில்லாம ஒவ்வொருத்தனும் வந்துருவானுங்க மனுஷனை கஷ்டப்படுத்துறதுக்கு. ஏய், நீ இங்கேயே சாக மாட்ட. உனக்கு லக் இருக்கு. அனுவோட அப்பா தான் கால் பண்ணாரு. அவளுடைய ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இருக்காளாம். அவங்க கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இவனை அனுப்பிச்சு வைங்க. இல்ல சார், நான் வெளியில போக மாட்டேன். நான் இந்த செல்லுக்குள்ளே தான் இருப்பேன். என் அனு போயிட்டா சார். அப்புறம் எதுக்காக நான் வெளியே போகணும்? நான்
எதிர்பார்த்தது நடக்கவே இல்லை. அவளுக்கு நான் வேண்டாம். அதனால தானே அவ போயிட்டா. இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணா போயிடுச்சு. உன்னுடைய கதையெல்லாம் நான் கேட்க விரும்பல. சீக்கிரம் கிளம்பு. எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை. எனக்கு வருத்தமும் கவலையும் கூட இல்லை. இவ்வளோ நேரம் நீங்க உங்க பலத்தை எல்லாத்தையும் என்கிட்ட காட்டினீங்க. நான் சொன்ன உண்மையை கூட நம்பாம நான் அவன்கிட்டயே உண்மையை சொன்னேன் சார். அவளோட புருஷன் நான் தாங்கிற உண்மையை. ஆனா அவளும் அதை நம்பவே இல்லை. நான் சொன்ன உண்மையை யாருமே புரிஞ்சுக்கல சார். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி மத்த எல்லாரும் அதுல சந்தோஷம் தான் படுறாங்க. ரொம்ப பேசாம கிளம்புற வழியை பாரு. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக அவளையும் அவ குடும்பத்தையே கஷ்டப்படுத்த நினைச்சா அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். இல்ல சார், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நானும் இனிமே யாரையும் தேடி போறதா இல்ல. நான் திரும்பவும் போய் அசிங்கப்படுறதுக்கு விரும்பல சார். சாமி மடத்துல இருந்த உன்னோட வண்டியும் போனையும் வீட்டுல கொண்டு போய் சேர்க்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்படி கவலையோட இருந்து பிரயோஜனமே இல்ல. நீ சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும். உன்னை கூட்டிட்டு வரேன்னு பத்மா அக்கா கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அக்கா, நான் அங்க போகல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத கேட்டா மட்டும் போதும். இப்ப என்ன செய்யறதுன்னு நீ ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். உன் அப்பா அம்மா யார் கூட இருக்க சொல்றாங்களோ அவங்க கூட வாழு. அதான் நல்லது. அவங்களோட ஆசை நீ மனோ கூட சேரணுன்றதுதான். நானும் அதான் விரும்புறேன். அதுதான் நல்லது. நீங்கெல்லாம் ஈஸியா சொல்லிடுவீங்க. வாழ போறது நான் தானே. உன் வாழ்க்கையில நீ தெரியாம பண்ண ஒரு தப்பு தான் கிரண். அந்த அளவுக்கு அவன் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கான். இப்போ உனக்கு எல்லாம் புரியுதுல்ல அனு? மனோ பாவம். அவன் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறான். அவன் அவனோட அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு தான் உன் கூட இருக்கான். அவன் ரொம்ப பாவம். நீ அவன் கூட தான் வாழணும். அம்மாவோட சம்மதத்தோட தான் கிரண் சார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் முன்னாடி மாதிரி இப்போ இல்ல. என்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. இவ்வளவு வருஷமா எனக்காக தான் அவர் காத்துட்டு இருந்திருக்காரு. வெளியில இருக்கவங்க இதெல்லாம் கேட்டா சிரிப்பாங்க. ஒரு பொண்ணு 2 புருஷனுங்க யாரு கூட வாழ்றதுன்ற கன்ஃபியூஷன்ல இருக்கா. நாம டாஸ்க் போட்டு பார்க்கலாமானு? நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களாக்கா? உங்களுக்கு என்னோட நிலைமை புரியாதுக்கா. எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. 2 பேரும் உன் மனசுல இருக்காங்க. அதான் உன்னோட பிரச்சனையும். சீக்கிரமா வீட்டுக்கு போ அனு. அப்பா அம்மா சொல்றத நீ கேளு. கிரண் மறுபடியும் உன்னை தொல்லை பண்ணான்னா ஒரு வக்கீல வச்சு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பு. அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. என்னால அப்படி பண்ண முடியும்னு தோணல. அப்புறம் எதுக்காக இங்க ஓடி வந்த? கிரண் கூட ஒன்னாவே இருந்திருக்கலாம்ல. எல்லாரும் சொல்றத கேளு அனு. சீக்கிரமா வீட்டுக்கு போ. நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். மனோவுக்கு இப்ப உடம்பு சரியாயிடுச்சு. அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் போய் பார்த்தாங்களாம். சீக்கிரமாவே பழைய நிலைமைக்கு வந்துருவானா. அந்த சந்தோஷத்துல தான் அவன் இப்ப இருக்கான். நான் ஃபோன் பண்ணி உங்க அம்மா கிட்ட சொன்னேன், நீ கிரண் கிட்ட இருந்து ஓடி வந்துட்டேன்னு. உனக்கு ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்துருச்சுன்னு. மனோ நினைச்சிருப்பான் நீ அவன் கூட தான் வாழ போறேன்னு. அதுக்காக தான் நீ தப்பிச்சு வந்தன்னு. அதை நினைச்சு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். பாவம் மனோ இப்போ. அனு, நீயே அவனை ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது. நீ வா, நம்ம போலாம். உன்னை எதிர்பார்த்து அவங்க காத்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மெதுவா.
இருந்தாலும் எப்படி அடிச்சிருக்காங்க பாரு. மனசாட்சி இல்லாதவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. அம்மா தாயே, அவனுங்க தலையில இடி விழணும். இடி பெரிய இடியா விழுந்திருக்கிறது என் தலையில தானம்மா. எந்த காரணமும் இல்லாம தானே அவங்க உன்னை அடிச்சாங்க. அவங்களுக்கு எதிராக நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வந்துட்ட? அதெல்லாம் விடுங்கம்மா. இதை விட ஒரு பெரிய இடி என் மனசுல ஏற்பட்டிருக்கு. அது அணு கொடுத்த வலி. ஐயோ, ரொம்ப வலிக்குதுன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டரை பார்த்துட்டு வாப்பா. ரொம்ப வலிக்குதுமா என் மனசும் என் உடம்பும். நான் எங்கேயும் போறதா இல்ல. இந்த வலியை ஏத்துக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் சும்மா விட்டா சரியாகாதுப்பா. இதுக்கு அவளை பழி வாங்கணும். பழி? எப்படிமா என்னால பழி வாங்க முடியும்? அவ உன்னைய எதிரி கிடையாதுமா, என்னோட மனைவி. இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க? இங்க பாரு, திரும்ப நீ அவ பின்னால போறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்னால இப்போ எந்த முடிவையும் எடுக்க முடியாது. என்ன ஆனாலும் அனுவை நான் விட போறது கிடையாதுமா. கிரண், ரொம்ப டயர்டா இருப்ப, இந்த ஜூஸ குடி. இந்த ஜூஸாலலாம் என் உடம்பும் என் மனசுல ஏற்பட்ட வலியும் சரியாக போறதில்ல. இங்க பாருடி, நீ இப்படி ஜூஸ், டீ, பால் எல்லாத்தையும் தொடர்ந்து மருந்து போட்டு குடுத்துக்கிட்டே இருக்க. அதுவும் டோஸ் அதிகமா. அவன் செத்துருவான்னு எனக்கு பயமா இருக்கு. அவருக்கு சுத்தமா பொறுமை இல்ல. நான் என்ன பண்றது? அனு இங்க வரன்னு சொன்னா இருந்து நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? அவ முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? அவ உங்களை குறை சொல்ல மாட்டா. குறை சொல்ல போறது என்னமோ என்னதான். அட இங்க பாரு, நீ தான் எல்லா விதத்திலயும் அவளுக்கு சரிங்கிறதுனால தானே இங்க வர்றா. இல்லனா அவ கிரண் கூட போயிருப்பாள்ல. கடைசியில நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு. அதை நினைச்சு சந்தோஷப்படு. இங்க பாரு, உண்மையாலுமே சரக்கு போட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் இது. அப்புறம் நான் சரக்கு அடிக்கிறத விட்டதுனால நாம பாயசம் குடிக்கலாம். அதுவும் நான் செய்யற பாயசம். நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். எதுக்கு? ஞாபகம் திரும்ப வந்தனா கிரண் சாரோட சந்தோஷமா என் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன்னு நினைச்சா. ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா ஜெயிக்கும்னு எனக்கு முழுசா நம்பிக்கை இருந்தது. நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத
எதுக்காக சில பேர் எதிர்த்தாங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. எனக்கு எல்லா ஞாபகமும் வந்தப்போ, எல்லா ரகசியமும் தெரிஞ்சப்போ எனக்கு அழுகதான் வந்தது. ஒரு நோய் சரியாகிறதுங்கிறது ஒரு நோயாளியை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயம். ஆனா என்னால சந்தோஷப்பட முடியல. அதுக்கு காரணம் என்னோட அம்மாவான நீங்க தான். அனு, நான் தான் எல்லாத்தையும் சொன்னேன்ல, எதுக்காக அம்மாவை குறை சொல்ற? அப்ப நான் யார குறை சொல்லணும்? ஒரு பொண்ணுன்னு சொல்றதை விட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நான் இவங்க கூட பழகுனேன். எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றதுனால என்னதான் ஆயிருக்க போகுது? இப்படி எதுக்காகமா எனக்கு துரோகம் பண்ணீங்க? எதனால நீங்க என்கிட்ட உண்மையை மறைச்சீங்க? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். அதுக்காக மட்டும்தான் அனு நான் எல்லாத்தையுமே பண்ணேன். ஒரு ஆக்சிடென்ட்ல நீ உன்னோட ஞாபகங்களை இழந்துட்ட. கிரண் இறந்து போயிட்டான்னு நினைச்சுதான் அவனை திரும்ப பாக்குற வரைக்கும் நானும் நம்பிட்டு இருந்தேன். அப்படிதான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். கிரண் இறந்தது ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு அப்ப தோணுச்சு. அவனை நினைச்சுக்கிட்டே நீ இருந்தா இன்னொரு கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். அதனாலதான் உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையும் உன்னோட ஞாபகத்தை நீ இழந்துட்டேங்கிறதையும் நான் உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அந்த அளவுக்கு கிரண் உன்னை கஷ்டப்படுத்திருக்கான்னு. அதான் உனக்கு ஞாபகம் திரும்ப வந்துருச்சுல்ல. அப்பனா நடந்த விஷயம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும் தானே? அதெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற விஷயம்தான். அதுக்கான காரணம் எனக்கு தெரியும். கிரண் சார் என்னால குறை சொல்ல முடியாது. அவர் என் முன்னாடி வந்தப்பாவது நீங்க உண்மையை சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருந்தீங்கன்னா மனோவை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.